இது கதை இல்லைங்க, நிஜங்க. ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் கிடையாதுங்க. மொத்தமாக 72 நாட்கள் தன்னந்தனியாக, அதுவும் அட்லாண்டிக் பெருங்கடலில் ஒரு ஓட்டப்படகுல சிக்கி எங்கே போகிறோம், தப்பிப்புமா பிழைப்புமா அப்படின்னு கூட தெரியாமல் ஒருத்தர் அலைஞ்சு திரிஞ்சு தப்பிச்சு வந்திருக்காருங்க. அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீபன் கல்லகன். இவர் வந்துங்க அட்லாண்டிக் பெருங்கடலில் தன்னந்தனியாக உல்லாச பயணம், அதாவது ஜாலியாக போட் எடுத்துகிட்டு டூர் போயிருக்காருங்க. அப்படி டூர் போகிறப்போ அவரது படகு வந்துங்க ஒரு பாறையில் எதிர்பாராத விதமாக மோதி உடஞ்சி போச்சுங்க. உடனே அந்த போட்டில் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சோடனே பக்கத்தில் நின்ன ஒரு சின்ன படகுல ஏறி தப்பிச்சிருக்காருங்க. அப்படி படகுல ஏறி தப்பிக்கிறப்போ அந்த ஒரு ஆள் மட்டுமே அமரக்கூடிய அந்த படகுல ஒரு சாப்பாடு வழி இல்லை, தண்ணி கேன் ஸ்டாக் இல்லை, இப்படி பல கஷ்டத்தில் போயிருக்காருங்க. படுக்கிறக்கு இடம் கிடையாதுங்க. காற்று எங்கெங்க அடிக்குதோ அங்கெல்லாம் வந்துங்க அந்த படகு போயிட்டே இருக்குது. குளிரும் ராத்திரிகள், அட்லாண்டிக் பெருங்கடல் பற்றி தெரியுமே, பயங்கரமான குளிருங்க. எப்படி இருந்தாலும் கரெக்டான உணவு இல்லை, கிடைக்கிற மீனை பச்சை மீனையே கடிச்சு சாப்பிடுவாருங்களாமா, கடல் தண்ணியே எடுத்து அப்படியே குடிச்சுக்குவாருங்களாமா. இப்படி பல ராத்திரிகள் பல பகல்கள் கஷ்டப்பட்டு 72 நாட்கள் அப்படியே அந்த படகுலேயே வாழ்ந்திருக்காருங்க. அந்த சின்ன படகுமே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஓட்டையாகி கடல் தண்ணி மேலே வந்திருக்குது. உடனே கடல் தண்ணி என்ன பண்ணுவாரு, கையில மோந்து கடலை ஊதிட்டே இருப்பாருங்களாமா. இப்படியே கஷ்டப்பட்டு இப்படியே போயிட்டு இருக்கிறப்போ இறுதியில கடல் ஓரமா எங்கேயோ போயிட்டு இருந்த பெரிய கப்பல் இவர் தனியா போறத பார்த்துட்டு உடனே வந்து இவர் காப்பாத்திருக்காங்க. இது நடந்த வருஷம் எப்படின்னு பாத்தீங்கன்னா 1982 வருஷங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஸ்டீபன் கல்லகன் செய்த அந்த ஒரு செயல் தாருங்க உலக பெரும் வரலாற்றில சாதனையாவே பாக்குறாங்க. இப்படி ஒரு சாதனையை செஞ்ச அவங்கள பேட்டி காணுங்கிறப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எப்படி உங்களால இப்படி இத்தனை நாள் கடல்லயே வாழ முடிஞ்சது தன்னந்தனியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எப்படியும் கரை சேர்ந்து விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை தாங்க, வேற என்ன நம்பிக்கை இல்லாம என்ன பண்றது அப்படின்னு இருக்காரு. அப்பேற்பட்ட நம்பிக்கை தானுங்க நம்ம வாழ்க்கையை நம்ம உயிரோட்டமா வச்சிருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஸ்டீபன் கல்லகன் மூலமா நாமளும் புரிஞ்சுக்கிறோன்னு வச்சுக்கங்களேன். நன்றி, வணக்கம்.